ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கம்பு லட்டு தான் செஞ்சேன் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்காக. கம்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் கடாயை ஹீட் பண்ணி அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கம்பு வறுக்க வாசம் சூப்பராக வரும். வாயில் போட்டு பாருங்கள், கடுக்கு முடுக்குங்க. அப்போ ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக முந்திரி, கம்பில் பாதி அளவு பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு ஆற வச்சுட்டேன். 4-5 ஏலக்காயும் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நாட்டு சக்கரை தான் இருந்தது. தேவையான அளவு எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணேன். ஒரு ஹீட் வந்தது. ஆறின பொருள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஜலிச்சுக்கோங்க. நான் ஜலிக்கலை, அரைச்சி மணிக்கு அப்படியே சேர்த்துட்டேன். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா மேல் தாடையில் ஒட்டிக்கும். அதனால் கம்பில் நிறையா சத்து இருக்குது. வயசுக்கு வந்த பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதெல்லாம் வறுத்து அரைச்சி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பு சேர்த்து அதுக்குள்ளே போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டேன். என் பசங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. கம்பில் அவ்வளோ சத்து இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.